எல்லார் கையிலும் மொபைல் ஃபோன்ஸ் இருக்கா? ஓகே, ஒரு குவிக் போட்டோ எடுக்கணும் 10 செகண்ட்ஸ்ல. இந்த போர்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் எனக்கு வேகமா எடுங்க 10 செகண்ட்ஸ்க்குள்ள. கிளியர் இமேஜ், ஃபாஸ்ட். வெல்கம் ஹோம். ஓகே, டன். எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஸோ என்ன எடுக்க சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் போட்டோ. இது ஒரு சிம்பிளான ஒரு டாஸ்க், கரெக்டா? பட் இங்கேருந்து நான் உங்களை அப்சர்வ் பண்றப்போ நான் என்னெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றேன். சில பேர் கிட்ட வச்சு பண்றீங்க, சில பேர் தள்ளி வச்சு எடுத்தீங்க, சில பேர் மூவே ஆகல அப்படியே இருந்து போட்டோ மட்டும் எடுத்தீங்க, சில பேர் வந்து மொத்தமா ரொட்டேட் பண்ணி அந்த பக்கம் எடுத்தீங்க. ஸோ ஒரு சின்ன விஷுவல் டாஸ்க்லேயே வந்து இவ்வளோ பேருக்கு இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ நம்ம ஒரு நாள் ஃபுல்லா எவ்வளோ விஷயம் பார்க்குறோம், எவ்வளோ விஷயம் பண்றோம். ஸோ அதுக்கு அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நாம எல்லாருக்குமே ஒரே டிசைன் கொடுத்தா, லென்ஸ் கொடுத்தா உங்களுக்கு ஓகேவா? கரெக்டா வருமா? அது வருமா? ஸோ யாருக்கு என்ன லென்ஸ் கொடுக்கலாம், அதை எப்படி நம்ம பர்சனலைஸ் பண்ணலாம்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் பேசிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன லென்ஸ் இது? ப்ரோக்ரஸிவ் லென்ஸ். ஸோ நம்ம ஒரே லென்ஸ்ல டிஸ்டன்ஸ், இன்டர்மீடியேட், நியர் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். சைட்ல நமக்கு பிளர் ஏரியா காமிச்சிருக்காங்க இல்லையா? எல்லா பேலன்ஸ்லயுமே இந்த ஆக்சுவலா இது ஏன் இப்படி இருக்குன்னு ஐடியா இருக்குமா? Progressive lens is a multifocal lens. So நம்ம ஒரே லென்ஸ்ல மல்டிபிள் ஃபோக்கஸ் கிரியேட் பண்றோம். அந்த சர்ஃபேசிங்னால அந்த மேனுஃபேக்சரிங் அப்பயே நமக்கு சில அப்ரேஷன்ஸ் ஜெனரேட் ஆகும். அதனால நமக்கு சைட்ல வந்து வரும். ஓகேவா? அப்போ நம்ம பேலன்ஸ் யூஸ் பண்ணாலே கண்டிப்பா நமக்கு பிளர் தான் இருக்கணுமா சைட்ல அப்படின்னா அப்படி கிடையாது. நிறைய அட்வான்ஸ் லென்சஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ பெட்டரா அவங்க போக போக பாத்தீங்க அப்படின்னா அந்த கிளியர் ஜோன் இருக்கு இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பேஷண்டோடைய நீட் அண்ட் அஃபோர்டபிலிட்டி பொறுத்து they can choose their own design. Okay. ஸோ பால் டிஸ்பென்சிங்க்கு நமக்கு மெயினான 2 மெஷர்மெண்ட் பார்க்கலாம் இங்க. ஒன்று வந்து பிடி மெஷர்மெண்ட் அண்ட் ஃபிட்டிங் ஹைட். ஸோ பிடி எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஃபிட்டிங் ஹைட்னா என்ன அப்படின்னா, நம்ம பியூபிள் சென்டர்ல இருந்து அந்த லென்ஸ் முடியுது இல்லையா, அந்த எட்ஜ் தான் வந்து நம்ம ஃபிட்டிங் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரைட் ஐ லெஃப்ட் ஐக்கு சேமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டியூ டு ஃபேஷியல் ஏசிமெட்ரி டிஃபரன்ஸ் வந்து இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த மெஷர்மெண்ட் நீங்க 2 ஒழுங்கா பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஃபிட்டிங் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த ஃபிட்டிங் கிராஸ் இருக்கு இல்லையா, இது ப்ராப்பரா வந்து இங்க நமக்கு சென்டர் ஆகும் பியூபிள் சென்டர்ல. அதர்வைஸ் விச் நமக்கு ப்ராப்பர் கிளாரிட்டி இருக்காது. இது ஒரு ஜெனரலா ஒரு ஃப்ரேம் டைமென்ஷன் ஒரு ரிவ்யூக்காக நான் இங்க காமிச்சிருக்கேன். ஸோ ஏ சைஸ் தான் இந்த சைஸ் சொல்லுவோம். பி இஸ் வெர்டிகல் டைமென்ஷன் அண்ட் டிபிஎல் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் லென்சஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த 3 பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெர்டெக்ஸ் டிஸ்டன்ஸ், பேண்டஸ்கோபிக் ஆங்கிள் அண்ட் ராப் ஆங்கிள். வெர்டெக்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஸ்பெக்ஸ் போட்டிருக்கோம்ல, அதுல இருந்து நம்ம ஐ கார்னியாவோட டிஸ்டன்ஸ் வெர்டெக்ஸ் நம்ம சொல்லுவோம். பேண்டஸ்கோபிக் ஆங்கிள்லாம் என்னன்னா நம்மளோட ஃப்ரேமோட டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுவும் அந்த ஃப்ரேம் ஃப்ரண்ட்டும் நமக்கு எக்ஸாக்டா பர்பெண்டிகுலரா இருக்க வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் டில்ட் இருக்கும். அந்த டில்ட் ஏன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் நமக்கு நியர் ஜோன் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், ஃபீல்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதனால தென் ராப் ஆங்கிள். இந்த பிக்சர்ல பார்த்தா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும், அந்த கர்வேச்சர் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? இதான் ராப் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா, இப்போ நம்ம ரிஃப்ராக்ஷன்ல ஒரு ட்ரையல் ஃப்ரேம் போட்டு நீங்க பாக்குறீங்க. ட்ரையல் ஃப்ரேம்ல டில்ட் இல்ல, ராப் இல்ல, வெர்டெக்ஸ் நம்ம நார்மலா இருக்க போகுது. பட் பேஷண்ட் கிளாஸா போட்டப்ப நமக்கு அப்படி போட போறாங்களா? கிடையாது இல்லையா? அவங்க ஃப்ரேம்ல டில்ட் இருக்கும், ராப் இருக்கும், வெர்டெக்ஸ் வந்து மாறும். ஸோ இந்த 3 மெஷர்மெண்ட்ஸுமே வந்து நம்ம கண்டிப்பா நம்ம விஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது. ஓகே. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிமுலேஷன். இங்க என்ன காமிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே பேஷண்ட் ஒரே லென்ஸ் டிசைன், ஆனா 3 ஃப்ரேம்ல வந்து அவங்க ட்ரை பண்றாங்க. ஸோ 3 ஃப்ரேம்ல போடுறப்போ விஷன் எப்படி மாறுதுன்னு நம்ம பாக்குறோம். இங்க ஒயிட்ல இருக்கிறது ஃபுல்லா வந்து கிளியர் ஜோன் கொடுத்துருக்கோம், ப்ளூ வந்து பிளர் ஏரியா கொடுத்துருக்கோம். அந்த ப்ளூ டார்க் ஆகும்போது அதிக பிளர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ 12 mm வெர்டெக்ஸ்ல பாக்குறப்ப இந்த மாதிரி விஷன் அவங்களுக்கு கிடைக்குது. அதே பேஷண்ட்டுக்கு 6 mm வெர்டெக்ஸ் அப்போ நமக்கு என்ன ஆகுது, நியர்லாம் ரொம்பவே கம்மியாயிடுது. 25 mm பாக்குறப்ப வந்து ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டில்ட். ஸோ ஒரு 8 டிகிரி டில்ட் நமக்கு இந்த மாதிரி வியூ கிடைக்குது, -5ல இந்த மாதிரி இருக்கு அண்ட் 20 டிகிரி இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு. ஓகே. ஸோ ஒரு வேல்யூமே கண்டிப்பா நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் நம்மளோட விஷனை. நெக்ஸ்ட் ராப். 7 டிகிரி ராப் இந்த மாதிரி இருக்கு, 0 டிகிரி ராப் இந்த மாதிரி இருக்கு, 20 டிகிரி ராப் இந்த மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ நீங்க என்னதான் பிடி ஃபிட்டிங் ஹைட் எல்லாம் ப்ராப்பரா அக்யூரேட்டா நீங்க பண்ணி கொடுத்தாலும் பேஷண்ட் எடுக்கிற ஃப்ரேம் சரியா இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து கம்ஃபர்டபுளா இருந்தா சாட்டிஸ்ஃபைடா அவங்க போக மாட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு எம் சைஸ்ல ஒரு ஷர்ட்டோ ஒரு ட்ரெஸ்ஸோ வாங்குறீங்க, அது எப்படி பண்ணிருப்பாங்க?
ஸோ ஒரு எம் சைஸ் அப்படின்னா ஒரு அசம்ஷன் இருக்கும், அவங்க இவ்வளோதான் ஹைட் இருப்பாங்க, இவ்வளோதான் வெயிட் இருப்பாங்க, ஷோல்டர் அப்படி பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் அந்த அதே எம் சைஸ் லென்ஸை வந்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வாங்குறப்போ ஒரே மாதிரி ஃபிட் ஆகுமா? ஆகாதுல்ல. ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. நமக்கு நார்மலான ஒரு லென்ஸ் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்த வேல்யூவோட நார்மல் வேல்யூ வச்சு தான் பண்ணியிருக்க போகிறாங்க. ஸோ வந்து ஒரு வெர்டெக்ஸ் டிஸ்டன்ஸ்னா 12 mm வச்சுக்கலாம், டில்ட் இஸ் 8 டிகிரி அண்ட் டிராப் இஸ் 7 டிகிரி அப்படி வச்சு பண்ணியிருப்பாங்க. பட் இது எல்லாருக்கும் எல்லா டைமும் வந்து மேட்ச் ஆகாது கண்டிப்பா. ஓகே, ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா 90% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இந்த நார்மல் வேல்யூ வச்சு பண்ற லென்சஸ் வந்து செட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, From Karnataka, he's saying I can't follow Tamil. Can you little bit of English also? yeah, sure. So 90% people வந்து they are saying they are not satisfied with the default measurement. So நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ரெடிமேட் ட்ரெஸ்ஸை நீங்கள் ரெடிமேடாக வாங்காம நம்ம ஒரு கிளாத் எடுத்து நமக்குன்னு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி போடுறப்ப இட் ஃபிட் அக்யூரேட்லி கரெக்டா. ஸோ அதே தான் we are going to do it now also. ஸோ நமக்காக கஸ்டம் மேடாக நம்ம லென்சஸ் வந்து பண்ண போகிறோம். ஓகே, so இப்போ customized lensesல we have lot of updates. So now we are in the fourth generation of customized progressive lenses. So starting from head-eye ratio, frame data and ERC, dominant eye and near vision behavior. So இந்த டேர்ம்லாம் என்ன மேம் புதுசா இருக்கு, நாங்க யூஸ்வலா இதெல்லாம் கேள்விப்படுறதில்ல, ப்ளஸ் நம்ம எப்படி கிளினிக்ல எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, we have separate instruments for these. ஓகேவா, பார்க்கறதுக்கு இப்படி தான் அந்த மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்கா அந்த மெஷின் பார்க்கறதுக்கு will look like this. So we will have a sensor based clip மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து will attach to the frame and patient போட வச்சு நம்ம மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம எடுப்போம். ஓகேவா, ஸோ இதுலேயே we have lot of advancement. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பைங்க இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஹேண்ட்ஹெல்ட் டிவைஸ் இருக்கு, அதை நம்ம ஒரு ஐபேட்ல அட்டாச் பண்ணி we can able to take the same measurement here as well. ஓகே, ஸோ கமர்ஷியல் டேர்ம் அப்படின்னா ஐ ரூலர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மெஷினுக்கு. அந்த வேல்யூ வந்து நம்ம ஐ கோட் அப்படின்னு சொல்லுவோம், பிகாஸ் we have a unique code for each eye. So that's why we are calling it as I code. ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் ஹெட் ஐ ரேஷியோ. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ சைடில் ஒரு விஷயம் நான் காமிக்கிறேன் அப்படின்னா அது நீங்கள் வந்து தலையை திருப்பியும் பார்க்கலாம், கண்ணை உருட்டியும் பார்க்கலாம் கரெக்டா. ஸோ ஒருத்தவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ பேசிக்காக தலையை திருப்பி பார்க்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே லென்ஸோட சென்டர்ல ஒன்லி தே ஆர் சீயிங், சைடு வந்து தே நாட் பி யூசிங். அதே வந்து சைடு பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, சைடை வந்து அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ த பிரசன்ஸ் ஆஃப் டிஸ்டார்ஷன் ஏரியா இன் தி சைட் will affect an eye mover more than a head mover. So அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம லென்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த மெஷர்மெண்ட் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that machine will have two stick like things on both the sides. So we will have a flickering light on both the sides and center as well. So patient has to follow the lines. So based on those measurements, the machine will give us a value. In that we can able to tell whether the patient is a head mover or an eye mover. Okay. Second generation is frame data. So நம்ம previously பார்த்த மாதிரி தான் அந்த A size, B size, TBL, tilt, wrap and vertex. All these measurements will be given by the instrument very accurately comparing to a manual measurement. And second generation we have ERC also. So ERC na ஒன்றும் இல்லை, நம்ம physiology ஃபிக்ஸ் ஆக்சிஸ்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ நம்ம கண்ணுக்குள்ள ஒரு பிளேன் இருக்கும், அதை வச்சு நம்ம மூவ் ஆகும் படிச்சிருப்போம்ல. சேம் தான் இங்க நம்ம ஐக்குள்ள we have an imaginary center of rotation point. ஸோ அதை ஒரு ஆங்கரா வச்சு தான் நம்ம ஐ வந்து எல்லா பக்கமும் வந்து மூவ் ஆகுது. ஓகேவா, ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன சம்மதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனோ வாட் இஸ் ஃபார் பாயிண்ட் கரெக்டா. ஸோ நம்ம எப்பயுமே நம்ம லென்ஸ்ல சென்டர்ல தான் பார்ப்போம்னு சொல்ல முடியாது, நம்ம சைடு யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ நம்ம சைட்ல பார்க்குறப்ப ஒரு பாயிண்ட்டுக்கும் வில் பி கெட்டிங் ஈச் ஃபார் பாயிண்ட். ஸோ அந்த ஃபார் பாயிண்ட்ல நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் அன் இமேஜினரி ஸ்பியர். ஓகேவா, இப்போ நம்ம கரெக்ட் பண்ற லென்ஸோட இமேஜ் வந்து அந்த ஃபார் பாயிண்ட் ஸ்பியர்ல மேட்ச் ஆனா மட்டும்தான் நமக்கு கிளாரிட்டி வந்து சைட்லயும் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we need to have an imaginary sphere. இமேஜினரி ஸ்பியர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அந்த ஸ்பியரோட ரேடியஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ERC டிஸ்டன்ஸ் தான். ஸோ நமக்கு ERC இருந்தால் மட்டும்தான் we can able to construct a reference sphere. அந்த reference sphere இருந்தால் மட்டும்தான் we can able to make a lens design which can make the image falls on the far point sphere. ஓகே, ஸோ இதுதான் பேசிக்கலா ERC நம்ம லென்ஸோட பேக் சர்ஃபேஸ்ல இருந்து சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் வரைக்கும் உள்ள பாயிண்ட். இது வந்து ஈச் இண்டிவிஜுவல் ஹாஸ் டிஃப்ரெண்ட் ERC. ஓகே, ஸோ ஒரு ஆக்சுவல் மயோபிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம், ஹைபரோபிக் கம்மியா இருக்கலாம், அண்ட் டிஃப்ரெண்ட் ரேசஸ் ஆல்சோ தே வில் பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் ERCs. ஸோ அந்த வெர்டெக்ஸ் ஸ்பேஸ் சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. ஸோ அது ஒரு ரேடியஸா வச்சு தான் நமக்கு வந்து இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்.
ஸோ இதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காண்டாக்ட் லென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐ எங்கே போனாலும் காண்டாக்ட் லென்ஸ் சேர்ந்து போகும். ஸோ உங்களுக்கு கிளியராக பார்க்க முடியும் எல்லா விஷயமும். பட் வந்து நம்ம கிளாஸஸ் அப்படி கிடையாது. சென்டரில் கிளாரிட்டி இருக்கும், சைடில் வந்து நமக்கு அபரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சைடில் உள்ள அபரேஷன்ஸ் நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம எடுக்கிறது மூலமா அந்த நமக்கு கம்மியாக டிஸ்டார்ஷன் ஏரியா அண்ட் பேஷண்ட் will be getting wider field of view and clear vision in all the viewing positions. ஸோ தேர்ட் ஜென்ரேஷன் இஸ் டாமினன்ட் ஐ. ஸோ உங்க எல்லாருக்குமே இந்த டேர்ம் ரொம்ப ஃபெமிலியரான டேர்ம் தான். ஸோ இது மாதிரிலாம் கை வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க டாமினன்ட் ஐ. ஸோ பேசிக்கா டாமினன்ட் ஐனா என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு டாமினண்டா இருக்கும், விச் மீன்ஸ் அந்த கண்ணு வந்து நம்ம நான் டாமினன்ட் ஐ கம்பேர் பண்ணும்போது இமேஜஸை வந்து ரொம்ப அக்யூரேட்டாகவும் ஃபாஸ்டாகவும் நம்ம கார்டெக்ஸ்க்கு வந்து எடுத்துட்டு போகும். ஓகே, ஸோ ஸ்டடீஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு டாமினன்ட் ஐ முன்னாடி ஒரு பிளரான இமேஜ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நான் டாமினன்ட் ஐயும் வந்து சேர்த்து அஃபெக்ட் பண்ணி மொத்தமாவே அவங்க ஸ்லோ பண்ணுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படியே ரிவர்ஸா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பிளர் வந்து ஸ்லோ ஆகுச்சு அப்படின்னா கிளியர் என்ன பண்ணும், இமேஜ் வந்து ஃபாஸ்டா நமக்கு ரியாக்ஷன் டைம் கொடுக்கும்ல. ஸோ அதான் நம்ம இங்க பண்றோம். நம்ம டாமினன்ட் ஐ முன்னாடி வந்து மேக்ஸிமம் கிளாரிட்டி வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ தட் தேர் ரியாக்ஷன் டைம் வில் பி ஃபாஸ்டர். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, டாமினேட் ஐ அப்படின்னா எல்லா டைமும் வந்து எந்த கண்ணில் விஷன் பெட்டரா இருக்கோ அந்த கண்ணில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அதுலையா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மெஷின் இப்படி தான் மெஷர் பண்ணுறது அந்த வேல்யூவை. ஸோ ஹேண்ட் ஹெல்டாக ஒரு டிவைஸ் வச்சிருப்பாங்க, அது சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோல் வழியாக வந்து நம்ம இந்த பாயிண்ட் ப்ளூ பாயிண்ட் பார்க்க சொல்லணும். பார்க்குறப்ப வந்து இமேஜ் the machine can able to measure their means choose their dominant eye. ஸோ ஃபோர்த் ஜென்ரேஷன் இஸ் நியர் விசன் பிஹேவியர். ஸோ இப்போயே தெரியும் உங்க எல்லாத்துக்கும் இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வி ஆர் மோஸ்ட்லி விஷுவலி டிமாண்டிங் ஆன் எவ்ரி டாஸ்க். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரே டைம்ல ஃபோன் பார்க்கணும், லேப்டாப் பார்க்கணும், ஒரு புக் பார்க்கணும், மாற்றி மாற்றி நம்ம வந்து இமேஜ் மாற்றிக்கிட்டே இருக்கும். அண்ட் இப்போ டிரைவிங் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா ஜிபிஎஸ் பார்த்துட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ நடந்துட்டே ஃபோன் பார்க்குறோம், அதெல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஒரு ஸ்டாண்டர்ட் லென்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு நியர் பாக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் 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 ஃபியூ செகண்ட் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அது ஜோன் தேடுறதுக்கு. ஆனா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தருவோம், இந்த பிரச்சனை நமக்கு இருக்க போறது கிடையாது. அது மாதிரி நியர்ஸ்ட் டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுலேயே பார்த்த மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் ஒரு என்டையர் போஸ்டல் யூட்டிலைசேஷன். சரியா? ஸோ ஈச் பேஷண்ட் பிஹேவ்ஸ் டிஃப்ரெண்ட்லி பை பெர்ஃபார்மிங் ஏ நியர் டாஸ்க். ஸோ இந்த பேஷண்ட் பாத்தீங்க அப்படின்னா கிட்ட வச்சு பாக்குறாங்க, ஸோ கேஸ் லோவரிங் வில் பி லெசர். இவங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தள்ளி வச்சு பாக்குறாங்க, ஸோ கேஸ் லோவரிங் வில் பி மோர். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ நம்ம எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னா, நமக்கு ஐபேட்ல வந்து ஒரு ஆப் இருக்கு, அதை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காவே இந்த கிரே கலர்ல டாட்ஸ் இருக்கும் ஃபுல்லா. அந்த கலர் டாட் வந்து இங்க இருந்து இங்க வரைக்கும் ஃபுல்லா மூவ் ஆயிட்டே இருக்கும். இந்த பேஷண்ட் ஹேஸ் டு ட்ராக் இட், ரீட் பண்ற மாதிரி ஏதாவது ட்ராக் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுல இருந்து we are getting 4 measurements. ஸோ கேஸ் லோவரிங்னா என்ன அப்படின்னா, அவங்க கண்ணை வந்து எவ்வளவு தூரம் கீழே இறக்கி வந்து அந்த விஷயத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்டன்ஸ் அப்படின்னா எவ்வளவு தூரம் வச்சு பிடிச்சி பாக்குறாங்க, டிஸ்டன்ஸ் வச்சு படிக்கிறாங்க அப்படின்றது. லேட்டரல் ஆஃப்செட்னா என்னன்னா, எல்லாருமே இப்படி சென்டர்ல வச்சு தான் பார்ப்பாங்க சொல்ல முடியாது, டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஆர் டுவர்ட்ஸ் ரைட் மூவ் ஆவாங்கல்ல. ஸோ அதான் லேட்டரல் ஆஃப்செட். விஷுவல் பிஹேவியர் என்னன்னா அகைன் நம்ம பார்த்த மாதிரி தான், ஹெட் மூவ் பண்ணி அந்த லைன் ரீட் பண்றாங்களா இல்லை ஐ மூவ் பண்ணி பாக்குறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதான் வந்து நியூஷன் பிஹேவியர் மெஷர்மெண்ட். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு லென்ஸ் பர்சனலைஸ் பண்றோம் அப்படின்னா, இதை நீங்க யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னு ஒரு டவுட் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே கொடுக்கலாம், பட் யாருக்கு இது ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிடி வந்து நார்மலா இல்லாம ரொம்ப கம்மியாவோ இல்லை ரொம்ப அதிகமாவோ இருக்கும்ல அப்நார்மல் வேல்யூஸ். ஸோ அந்த கேசஸ்க்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். அண்ட் தென் பேஷண்ட்ஸ் வந்து ஒரு நார்மல் ஃப்ரேம் சூஸ் பண்ணாம ஒரு டில்ட் ரேப் இருக்க ஃப்ரேம் மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி கேசஸ் கொடுக்கலாம். தென் வந்து ஹையர் ப்ரிஸ்கிரிப்ஷன், அதிக பவர் இருக்கு, ஹை அஸ்டிக்மேட்ஸ் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா கொடுக்கலாம். ஸோ ரொம்ப வந்து ஒரு பிஸியான ஒரு லைஃப் ஸ்டைல இருக்காங்க, அதிகமா டிஸ்டன்ஸ் நேர்லாம் மாற்றி மாற்றி பார்க்குற மாதிரி ஒரு லைஃப்ல இருக்காங்க, ஒரு ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா கொடுக்கலாம். தென் சம் ஜாப் ஆர் மோஸ்ட்லி டிமாண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்ஜன்ஸ் இருக்காங்க, ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க, டிரைவர்ஸ், பைலட்ஸ், அவங்களாம் விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜாப்க்கு நம்ம கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்க ஏன் ஒரு பர்சனலைஸ்ட் பேலன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேச்சுரல் விஷன். ஸோ கிளாஸ் போட முன்னாடி அவங்க எப்படி பார்த்தாங்களோ போட்டதுக்கு அப்புறமும் அதே மாதிரி பார்க்கலாம். அந்த கிளாஸ் போட்டுன்றதுக்காக ஏதாவது போஸ்ட் எதாவது மாத்திட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் லென்ஸ் டெக்னாலஜியோட பெனிஃபிட்ஸை வந்து ஒரு பர்சனலைஸ் மெஷர்மெண்ட் யூஸ் பண்றவங்க நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் கம்பேரிங் டு ஸ்டாண்டர்ட் லென்ஸ் யூஸ் பண்றவங்க. And they'll be having wider field of view, they will have good postural comfort, அடாப்டேஷன் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் போது ரியாக்ஷன் டைம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் மூவ்மெண்ட்ல இப்போ ஃபோன் பார்த்துட்டே நடக்கிறாங்க அப்படின்னா அப்பவும் வந்து அவங்க கிளாரிட்டி நல்லா இருக்கும்.
அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ட்ரெயின் அவங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே அவங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அண்ட் அல்டிமேட்லி we are giving them lot of satisfaction. Thank you.